நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் என்ற சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய நிகழ்வு டெல்லி செங்கோட்டைக்கு அருகில் கார் வெடிப்பு. 12 பேர் உயிரிழந்திருக்காங்க, பலர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். பொது சொத்துக்கள், மற்றவங்களுடைய சொத்துக்கள், காரெல்லாம் சேதமாயிருக்கு. எப்படி பாக்குறீங்க? நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்களே. இந்தியாவில் முக்கியமான தேர்தல் எப்பெல்லாம் வருதோ அதுக்கு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னால இந்த மாதிரி நடக்கிறது வழக்கம் தானே. இது போய் புதுசா ஏதோ பெருசா பேசிட்டீங்க. எவன் செத்தான்னா எவன் வீட்டுல இளவு விழுந்தான்னு அதுல எங்களுக்கு என்ன அரசியல் லாபம் இருக்குன்னு தான் நாங்க பார்ப்போம். அது மாதிரி வர்றது தானே பீகார் தேர்தல். அதனால ஒரு நாளைக்கு முன்னால நடக்குது. சார் தீவிரவாத தாக்குதல், தீவிரவாதிகள் தான் தாக்குறான்னு சொல்றீங்க. அந்த தீவிரவாதி யாருங்கிறதா கேள்வி. யாரு? நான் உங்களை திரும்பி கேட்கட்டுமா? மாலேகான் குண்டுவெடிப்புக்கு காரணமா இருந்தது இப்ப எங்க இருக்கு? அது லேடி. ஒரிசாவில் ஒரு பாதிரியார குடும்பத்தோட உயிரோடு கொளுத்துனாங்கல்ல, கொளுத்துனவன் இப்ப எம்பியா இருக்கானா? எந்த கட்சியில் இருக்கான்? நீங்க இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமேங்கிற மாதிரி அவங்களுக்கு தெளிவா தெரியும் யாரெல்லாம் அந்த குண்டு வைக்கிறா என்னன்னு. அவரை தவிர மற்றவர்கள் விசாரிப்பாங்க. எப்படி தெரியும்னு சொல்றேன். இது வெளியில சொந்த உயிரை யாராவது மாய்ச்சிப்பாங்களா சார்? சொந்த உயிரை ஒருத்தவங்க வர்றாங்க, கார்ல குண்டு வைக்கிறாங்க. சரி, ராஜீவ்காந்தி கொலைக்கு சூசைட் பாம்பு செத்துச்சா இல்லையா? ஆமா சார். அது மாதிரி மூளைச்சலவை பண்ண விரோதிகள் தான் சார், இந்தியாவுக்கு விரோதிகள். உங்களுக்கு பாவங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. இன்னைக்கு இங்க நடக்கிறதா உங்ககிட்ட நேரடியா என்ன கேட்கிறேன். ஒவ்வொரு தேர்தல் நடக்கிற போது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி எப்படி நடக்குது அதையும் கேட்டேன். மாலேகான் குண்டுவெடிப்புக்கு யார் காரணம் அதையும் கேட்டேன். ஒரிசால பாதிரியார் கொண்டவன் எங்க இருக்கிறாங்க அதையும் கேட்டேன். இதுக்கப்புறமும் புரியலன்னா நான் என்ன பண்ண முடியும் சார்? இப்பதான் சார் ரீசெண்டா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. அதெல்லாம் ஒரு கழுதையும் கிடையாது. சும்மா நீங்க ஊர்ல ஏற்றிட்டு எனக்கு நான் கேட்கிறேன். இந்த விஞ்ஞான உலகத்துல இப்ப உட்கார்ந்த இடத்துலயே நான் நேற்று வரும்போது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டேன். வேடிக்கை அதான் தெளிவா சொல்றேன். ஹோட்டல்ல சாப்பிட்டு பில் கொடுத்துட்டு வெளியே வர்றேன். அந்த ஹோட்டல் ஓனர் எனக்கு போன் அடிக்கிறார். என்னன்னு கேட்டோன்னே, என்னன்னு நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டு போட்டுருக்கு. ஆமா, அவர் எங்கேயோ வெளியில இருக்கிறவரு, இங்க இருக்கிற கேமரா வெளியில செல்ல பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவனை கூப்பிட்டு வந்து மேனேஜர்கிட்ட எப்படா பணம் வாங்கினேன்னு சத்தம் போட்டு திட்டு பணம் கொடுன்னு சொல்றாரு. இவ்வளவு மாறி போச்சு. பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து 250 கிலோமீட்டர் உள்ள வச்சாங்களா? திரும்பி போகும்போது அது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு விஞ்ஞானம் பழுதுபட்டு போச்சா இந்தியாவில்? ஏன் முடிக்கல? திட்டமிட்டு மக்களை முட்டாளடி கொடுத்தாங்களா இல்லையா? எது அவங்க நாட்டுக்குள்ள என்ன கேட்கிறேன்னு பதிலடி உங்களை அடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். எவனோ சாவான். அதுல எப்படி அரசியல் பண்றதுன்னு பாக்குறவங்கிட்ட போய் நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? அரசியல் எங்க சார் பண்ணாங்க? இது அரசியல் தான். ஆளை பிடிக்கிறாங்க சார், விசாரணை நடத்துறாங்க சார். இப்ப என்ன தமிழ்ல தானே கேட்டேன். 250 கிலோமீட்டர் வந்துட்டு அடிச்சுட்டு திரும்பி போனான்ல, அதுவும் ப்ரொடெக்டட் ஏரியா இல்ல. காஷ்மீர் அந்த இடம் முழுக்க முழுக்க அதான் குறைஞ்சபட்சம் பிஎஸ்எஃப் கண்ட்ரோல் இருக்குல்ல. ஏன் அவங்களை பிடிக்க முடியல? அங்க இருந்து திரும்பி 250 கிலோமீட்டர் போனான்ல, பிடிக்க முடியாதா? அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நம்மகிட்ட இல்லையா? ஏன் பிடிக்கல? திட்டமிட்டு விடுவாங்களா சார்? திட்டமிட்டு தான் இருக்கும். நான் பகிரங்கமா சொல்றேன், திட்டமிட்டு தான் விடுறாங்கிறது என்னுடைய காரணத்தை சொல்றேன். இது மருங்க பார்ப்போம். சரி, இப்ப இதனால பிஜேபிக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்? இந்த பீகார் தேர்தல் வைக்கிறது தான். என்ன வைக்கிறாங்க? பாதுகாப்பு குறைபாடு பிஜேபிக்கு எதிராக தான். அதற்கு இல்ல கிடையாது. பாத்தீங்களா, தீவிரவாதிகள் இருக்கான். காஷ்மீர் நடந்ததில்ல. அந்த காஷ்மீர் கவர்னர் என்ன சொன்னாரு? ராணுவ வீரர்களே 30 பேருக்கு மேல செத்தான்ல. அதுல அந்த இருந்த கவர்னர் என்னமோ சொல்லி பார்த்தேன், கேட்கவே இல்லைன்னாரா? அதெல்லாம் முழுக்க இப்ப பேசி என்ன பண்றது? வைத்தறிச்சல். அதான் முன்னால ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்க கேட்கல. எவன் செத்தான்னா எவன் வீட்டுல இலவு விழுந்தான்னு அதுல இருந்து எங்களுக்கு என்ன அரசியல் லாபம் அப்படின்னு தான் பார்ப்போம்னு சொன்னேன். புரிந்தால் புரிந்து கொள்ளுங்கள், புரியாவிட்டால் ஒண்ணும் பண்ண. இல்ல, பிரதமர் மோடிக்கு அக்கறை இல்லைன்னு சொல்றீங்களா? இருக்குங்கிறீங்களா? அவரு பொண்டாட்டி பிள்ளைங்க மேலே அக்கறை இல்லை, நாட்டு மேல அக்கறை இருக்கு நீங்க நினைச்சுட்டா நான் என்ன பண்ணுவேன்? அவர் சம்சாரம் எங்க சார் இருக்கு சொல்லுங்க சார். இது தனிப்பட்ட சார். அவருக்கு தேவையா அவர் குடும்பம் சார்? அதைத்தான் சொல்றேன்னா திரும்பியா பேசுறீங்க. அவருக்கு ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை கூட பாதுகாக்கிறதுக்கு தவறானா நாட்டை எப்படி பாதுகாக்க முடியும்? பொது வாழ்க்கையில் வருகிறவன் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். இப்ப கேட்டா ஜெய் ஸ்ரீராமங்க, ராமன் பிறன்மனை நோக்கா பேராண்மையாளர் கம்பன் சொன்னா ராமனை. நீங்க அப்படிதான் வாழ்றீங்களா? உங்க பேச்சுக்கும் நடவடிக்கையும் சம்பந்தம் இல்லைங்கிறதுக்காக சொல்றேன் சார். இவர்கள் எதையும் செய்வார்கள்.
தங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள. இது ஹிட்லர் இவர்களுக்கு உபதேசித்தது. ஹிட்லர் எனது மெயின் கேப்பை படிச்சு பாருங்க. அதுல ஒண்ணு வச்சு சொல்லிருப்பான், மக்களை எப்போதும் பதட்டத்திலேயே வச்சிருக்கணும், அப்பதான் உங்களுக்கு கட்டுப்பாட்டுல இருப்பான். அதை இவர்கள் சரியா செய்யறாங்க. இவருடைய தலைவன் ஹிட்லர் தான். நீங்க மக்களை கேவலப்படுத்துறீங்களா என்ன? மக்களை ஆதரிச்சு ஓட்டு போட்டுருக்காங்க, மக்கள் ஏமாறுறாங்கன்னு தான் சொல்றேன். அவர்களை புரிய வைக்கிறதுக்கு தான் சொல்றேன். தவறு செய்வது எல்லாரும் இயற்கை தான். இப்ப நான் பெரிய அவதார புருஷனா? சாமர்த்தியமா நம்ம இயக்கிறான்ல, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணணும். இப்ப அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கு மெல்ல மெல்ல. இனி சரியாயிடும். இல்ல, தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. நீங்க அதை சொல்லி அதுதான் சொல்றாங்க சார். இல்ல சார், விசாரணை சொல்றாங்க சார். விசாரணை நடக்குது சார். அதைத்தான் நான் சொல்றேன். தீவிரவாதி யார் என்று இவர்களுக்கு தெரிந்துதானே நடக்குது சார். தெரியாம நடந்தாலும் தேடுறது தேச விரோதமா இருக்காது. நான் இப்ப முதல்ல கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. மாலேகான் குண்டு வெடிப்புல கைது செய்யப்பட்டது, அதுவும் பெண் தீவிரவாதி யார் சொல்லுங்க, சொல்லுங்க சார். இப்ப எம்பியா இருக்கா? எந்த கட்சியில இருக்கு? அதுவும் பெண். ஒரு பெண்ணே பயங்கரவாதி யாருன்னு இப்ப உங்களுக்கு உதாரணத்தை சொல்லிட்டேன்ல. இதுக்கப்புறமும் புரியலன்னா உங்களை புரிய வைக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. ஒண்ணு நடந்திருக்கு சார், மறுபடியும் ஒண்ணு நடந்திருக்கு. இந்த நேரத்துல அரசாங்கத்துக்கு உறுதுணையா இருக்கணுமா? இல்ல அரசாங்கத்துக்கு உறுதுணையா இருக்கிறதுனாலதான் சொல்றேன், ஏமாத்தாதீங்க, ஏமாறாதீங்கன்னு சொல்றேன். யாரை ஏமாத்தாதீங்க, யாரை ஏமாறாதீங்க? மக்களை ஏமாற்றாதீர்கள், நீங்கள் ஏமாந்து போவீர்கள். சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பலகாலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது. இதுதான் தத்துவம். அதை பாஜக புரிந்து கொள்வது நல்லது. இப்படியே மற்றவங்கள்ட்ட மக்கள்கிட்ட தப்பான செய்தியை சொல்லி சொல்லி உணர்ச்சியை தூண்டி விட்டு வாக்கு அறுவடை செய்தீங்க. உங்க குருநாதன் ஹிட்லர் அப்படித்தான் பண்ணாரு. நீங்க என்ன கேட்டீங்களே, மக்கள் ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சாங்க. ஹிட்லர் இப்படி வந்தாரு, மக்கள் ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சாங்க. ரெண்டாவது தரம் அதோட பெரிய வெற்றி தானே வந்துச்சு. ஏன் பக்கத்துல ராஜபக்ஷ எப்படி மக்கள் ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி தானே வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? யார் ஆதரித்து வாக்களித்தார்களோ அந்த மக்களே ஓட ஓட அடிச்சு விரட்டுறானா? அது ஒரு காலம் வரும். ஹிட்லர் பாணியில, ராஜபக்ஷ பாணியில, முசோலினி பாணியில இங்கேயும் வருகிற நாள் வெகு தொலைவில் இல்லை. சம்பவம் நடந்த 10வது நிமிஷத்துல அதிகாரிகள் போயிடுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல அமித்ஷா போயிடுறாரு. அதான் முன்னால தெரியுதே சார். 10வது நிமிஷம் வராம எப்படி இருப்பாங்க? இப்படி எல்லாம் குற்றம் சாட்ட முடியுமா சார்? நான் உங்களுக்கு இதை மறுபடியும் இதை நான் சொல்றேன். இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். நம்ம ஊர்ல கரூர்ல கலவரம் நடந்துச்சுல்ல, ஆமா, அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு மந்திரி திருச்சி இருந்து போனாருன்னா எப்படி போனாரு? அரை மணி நேரத்துல பிளேன்ல போனா கூட போக முடியாது. டேக் ஆஃபுக்கு லேண்டுக்கு அது நேரம் தெரியாது. முன்னாலே தெரியுதுல்ல. அது மாதிரிதான் அதுவும். இதையும் சேர்த்து அதுல குற்றம் சாட்டுறீங்க. இதுவும் ஒரே தட்டுல வைக்கிறீங்க. ரெண்டுங்க. அதாவது தோசைனாலும் இட்லினாலும் பாக்குறதுக்கு வடிவம் வேறையா இருக்கலாம், ஆனா மாவு ஒண்ணுதானங்க. அது மாதிரி தான் இது. அது அவங்களுக்கு தெரிந்து நடப்பதால் 10 நிமிஷம் கூட லேட், இன்னும் கூட முன்னால போகலாம். இல்ல, பிரதமர் மோடி அவர்களுடைய செயல்பாடுகளை பாருங்களேன். எந்த ஒரு இடத்துலயும் இந்தியர்களை யாராவது கை வச்சு அவர் சும்மாவே விட்டதில்லை. வெளிநாட்டுல இருந்தாலும் இறங்கி உடனே நான் கேட்கிறேன், என்ன நான் கிண்டர் கார்டன்ல படிக்கிற புள்ள இல்ல. அமெரிக்கால இருந்து கையில விலங்கு போட்டு அனுப்பிச்சாங்க 100கணக்கான பேர். என்ன சொல்ல பதில் என்ன சொல்லுங்க? பாதுகாப்பு அதை விட கேவலம் உண்டா? கை விலங்கு போட்டு அனுப்பிச்சு விட்டா இந்தியாவுக்கு. ஒரு கண்டனம் அறிவிச்சீர்களா? சொன்னீங்களா சார்? என்ன கேட்கிற பதில் சொல்ல மாட்டீங்க? பாதுகாப்பா வந்துட்டாங்க சார். உங்களையும் பாதுகாப்பா விலங்கு போட்டு ரோட்ல எடுத்துட்டு போலாமா? பாதுகாப்பு சொல்லலாமா? நீங்க என்ன சுயநினைவோட தான் இருக்கீங்களா இல்லையா? அமெரிக்காவில் இருந்த இந்தியர்களை 100கணக்கான பேர்ல கையிலையும் காலையும் விலங்கு போட்டு கொண்டு வந்து இறக்கினானா இல்லையா? அது மாதிரி வேற ஒரு நாட்டுல சின்ன நாட்டுக்காரன் இருக்கும்போது அதை பகிரங்கமா எதிர்த்தானா இல்லையா? உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி அதற்கு கண்டனம் தெரிவித்தாரா? சொல்லுங்க. ஏன் இதெல்லாம் விட்டு வசதியா இவர் ஒண்ணுமோ இந்தியாவை காப்பாத்துறாராம், மக்களை காப்பாத்துறாராம். என்னத்த சொல்றது? அதிகாரிகள் விமர்சிச்சாங்க. அதிகாரிகள் விமர்சிச்சாங்க. கொஞ்சம் முன்னால என்ன சொன்னீங்க? அதிகாரிகளுக்கான சொன்னீங்க பிரதம மந்திரி தான் விட மாட்டார். நீங்க இப்ப கேட்டா அதிகாரி கை வச்சிருந்தா விட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? மேல கை வச்சிருந்தா விட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஐய, உங்களை திருத்தவே முடியாதுங்க. தூங்குறவனே எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எப்படி எழுப்புறது?
நூத்துக்கணக்கான பேரை கையிலையும் காலையும் விலங்கு போட்டு உலகமே பாக்குற மாதிரி கொண்டு வந்து விட்டது எவ்வளவு பெரிய அவமானகரமான. பகல்காம ஒப்பிடுங்க, பகல்காம்ல திருப்பி கொடுத்தாருல பாகிஸ்தான். ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, சும்மா உளரக்கூடாது. நான் முதல்ல என்ன கேட்டேன், 250 கிலோமீட்டர் உள்ள வர்றான் பகல்காமுக்கு. காஷ்மீர் தமிழ்நாடு மாதிரியா? அதுவும் டூரிசம் இருக்கிற நேரத்துல முழுக்க முழுக்க ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்க மாநிலம் இல்லையா? பிஎஸ்எஃப் முழுக்க இங்க இருக்குல்ல. அதுவும் இந்த பகல்காம் முழுக்க டூரிஸ்ட் கூடுற இடம். அங்க ஏன் ஒருத்த கூட போலீஸ் இல்லையா? காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்துல இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் நடந்ததா இல்லையா? இப்பதானே வரைக்கும் வரீங்க, உடனே இவர் பிடிச்சா இருக்கிறீங்க. பிடிக்கலன்னு சொல்றேனா? அதை பிடிக்காது மட்டும் இல்ல, முதல்ல கேட்ட கேள்விக்கு இன்னும் உங்ககிட்ட இருந்து பதில் இல்லை. அடிச்சது கூட சரி, அதுக்கப்புறம் இப்ப நடந்த உடனே 10வது நிமிஷத்துல போனாங்க சொல்றீங்கல்ல, அங்க இருந்திருப்பான்ல மிலிட்டரிக்காரன். அங்க இருந்து 250 கிலோமீட்டர் திரும்பியும் பாகிஸ்தான் பார்டருக்கு அடிச்சவெல்லாம் எல்லாம் சேஃபா போனானே, அதை கண்டுபிடிக்க முடியாதா? அதுக்கான வசதி இல்லையா? எவ்வளவோ சுலபமான வசதி இருக்கு. அதுதான் ஒரு ஹோட்டல் நடத்துறவர் எங்கேயோ 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து போனை பார்த்து நான் சாப்பிட்டு வெளியே வந்தோடனே ஏன்டா அவர்கிட்ட பில் வாங்கன்னு கேட்டு இருக்காரு. இந்த உலகத்துல போய் அதை நான் வைத்தறிச்சலோட சொல்லிட்டு இருக்கேன், நீங்க அதை தமாஷா பேசிட்டு. ராகுல் காந்தி அவர்கள் மறுபடியும் தேர்தல் ஆணையம் நிறைய முறைகேடு செஞ்சிருச்சு, ஹரியானா எலெக்ஷன்ல நிறைய நடந்திருக்கு அப்படின்றாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது இதெல்லாம்? நீங்க புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுங்க, புரிஞ்சுக்காட்டி போங்க. ஒரே நாள்ல 60 லட்சம் பேர் எப்படி எடுப்பீங்க தேர்தல் வாக்காளர் லிஸ்ட்ல இருந்து? உங்களுக்கு புரியலையா? புரியலன்னா உங்களை புரிய வைக்க முடியாது. இல்ல இத லீகலா ப்ரூவ் பண்ண முடியலையே. முடியலையா? இல்ல சார், முடியல சார். சார் நான் என்ன சொல்றேன், தயவு செஞ்சு கொஞ்சம் சென்சிபிளா கேள்வி. ஒரே நம்பர்ல 400 பேர் இந்த ஓட்டர் இருந்தாலும் ஆதாரபூர்வமா காட்டிட்டாரு. ப்ரூவ் பண்ணாரா இல்லையா? தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுச்சு, அவங்களுக்கு எல்லாம் வீடு இல்ல, அதனால அட்ரஸுக்காக ஒரே வீட்டுல போட்டோம். இதா பதில்? அப்பனுக்கு வயசு 52, பையனுக்கு வயசு 72 இருக்கு. எப்படி வந்துச்சு? ப்ரூவ் பண்ணாரா இல்லையா? வேலோட்டமா சொல்லல, ஆதாரபூர்வமா எடுத்து போட்டாரு. இவ்வளவு போட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? நான் இப்படி கேக்குறேனே, எப்படி ராகுல் காந்தி அவர்கள் சொல்வது சரி, உண்மையா அப்படிதான் நடந்திருக்கு. இதுக்கு முன்பாகவே இது மாதிரி நடந்த நிறைய இவிஎம் மோசடிகள், குளறுபடிகள்லாம் அவர் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு. இத எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமா முன்னெடுத்து இதுக்கு நியாயத்தை பெற முடியல. நீங்க எந்த எதிர்கட்சி கை? நீங்களும் இந்த நாட்டில் இருக்கீங்க, நாட்டு மேல அக்கறை இருக்கு சார். கேள்வி ஜேர்னலிஸ்ட் மனுஷன் தானே சார், இந்தியன் தானே. தப்பு நடந்தா கேள்வி கேட்கணும். நான் என்ன கேட்கிறேன், மாற்றத்தை உங்ககிட்ட இருந்து ஆரம்பிங்க. போராட்டம் நாங்க தான் பண்ணணுமா? நீங்க பண்ணக்கூடாதா? கட்சி அரசியல் கட்சிகள் இருக்காங்க, நீங்க என்ன பண்றீங்க? கூட்டணி இருக்குல்ல சார். கூட்டணி இருக்கீங்களா? அது அப்புறம் நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன பண்றீங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, நியாயத்தை பேசுகிற யோகிதை நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் தான் கேட்க வரும். நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க, வீட்டுல படுத்துக்குவீங்க. ப்ரூஃப் உங்கள்ட்ட இருக்கு. அந்த ப்ரூஃப் நீங்க கண்டுபிடிங்க. உங்களுடைய கூட்டணி கட்சிகளே உங்களோட. அதான் நான் திரும்பி கேட்கிறேன், ப்ரூஃப் நாங்க தான் கண்டுபிடிக்கணுமா? உங்களுக்கு தெரியுமா, குமார் நாராயணன் ஒருத்தர் தமிழனை தேச துரோகின்னு சொல்லி கேரளால புடிச்சு உள்ள வச்சாங்களா? யாரும் ப்ரூஃப் கண்டுபிடிக்க முடியல. ஒரு சாதாரண 1000, 2000, 10 கூட போகாத, அதுக்கு ஒரு ரிப்போர்ட்டர், அவனுக்கு செருப்பு கூட இல்லை, தொடர்ந்து போராடி போராடி ஆதாரங்களை கண்டுபிடிச்சு அந்த குமார் நாராயணன் வெளியே வந்தான். அதுக்கப்புறம் அவன் சொன்னது, நான் தமிழன் என்று சொல்லிக் கொள்ளுக்கு வெட்கப்படுகிறேன், நான் தமிழன், தேச துரோகின்னு உள்ள வச்சாங்க, எனக்காக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி குரல் கொடுக்கல, ஒரு தலைவரும் குரல் கொடுக்கல, ஒரு சாதாரண ஒரு ஜேர்னலிஸ்ட் அவன் போராடி வெளியே கொண்டு இருக்கான. அப்படி ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க இருக்கு, அப்புறம் பேசுவோம் சார். உங்களுடைய கருத்தை நாங்க வெளில கொண்டு வரோம். எங்க கருத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கிறேன். வெறும் கருத்தை கொண்டு வர்றது மட்டுமா? கண்டுபிடிங்க. அரசியல்வாதிகள் நீங்க தான் சார் ஓட்டு கேட்டீங்க. அது கிடையாது. நான் மக்கள் உங்களை நான் கேட்கிறேன், நீங்க முன்னாடி முன்னாடி நான் கேட்கறது, நீங்க கேட்கறது கேட்டீங்க, நான் கேட்கறது கேளுங்க. மக்கள் சரி, 4 வருஷத்துக்கு முன்னால நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டீங்களே, சாப்பாடு விலை எவ்வளவு? இன்னைக்கு விலை எவ்வளவு? 4 வருஷத்துக்கு முன்னால நெல் விலை எவ்வளவு? இப்ப என்ன விளவு சொல்லட்டுமா? நானு 1300 ரூபா 60 கிலோமீட்டர் நெல் 4 வருஷத்துக்கு முன்னால. இன்னைக்கு அதே 1300 தான். ஹோட்டல்ல சாப்பிட்டா அப்புறம் அளவு சாப்பாடு 40 ரூபா, இன்னைக்கு 180 ரூபா. இது உங்களை பாதிக்குதா இல்லையா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா?
பாமரனே தெரிஞ்சுக்கணும். பத்திரிகையாளர், ஜேர்னலிஸ்ட், நாங்க வானத்திலிருந்து குதிச்சு வந்த அறிவுஜீவிகள் நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல வேணாமா? எங்களுக்கு மக்கள் படம் இல்ல சார், உங்களுக்கு இருக்குல்ல அதெல்லாம் தொண்டர்கள் அப்படி படம் இல்ல. கட்டமைப்பு இல்ல. இல்ல. நீங்க செய்யறதுக்கு தயார்னு சொன்னா பேசுங்க. இல்ல சார், நாங்க ஒண்ணும் பேச மாட்டோம். சிம்பிளா கேட்டேன், உங்களுடைய கூட்டணி கட்சிகளை நான் என்ன கேட்கிறேன், ஏன் அது சேரல? நீங்க ஏதாவது செஞ்சா மட்டும் கேள்வி கேளுங்க. மற்றவனை கேள்வி கேட்கற மட்டும் வேலை பேசுறது சார், நாங்க பேசிட்டோம் சார். உங்க வேலை போட்டு அப்படிதான் கேள்வி. அது எங்க வேலை? அப்ப ரோட்ல இருந்து கேள்வி கேட்டுட்டு இருங்க. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு உணர்வு இருக்கான்னு. நீங்க களத்துல நிக்கணும். நான் இப்ப முன்னால என்ன சொன்னேன்னா, சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு ஜேர்னலிஸ்ட், இவன் யாருன்னே தெரியாது குமாரநாராயணன், அவன் நேர்மையாளருக்கு தெரிஞ்ச உடனே அவனுக்காக தெரு தெருவா அலைஞ்சு அந்த உண்மையில கண்டுபிடிச்சு தேச துரோகிங்க பட்டத்தை மாத்தி அவனை வெளியே கொண்டு வந்தான் சொன்னேன்ல, அது கேட்டுதான் இல்லையா? அது போல நாமளும் இருக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் ஜேர்னலிஸ்ட். சோ இந்த மாதிரி முறைகேடல்கள் தான் மோடி ஆட்சிக்கு வந்தார். ஆமா, நீங்க இந்தியாவில தானே இருக்கீங்க 3 முறையும். ஆமா, இனிமேலும் அப்படித்தான் பண்ணுவாரு. அதை எப்படி முறியடிக்கிறது தான் யோசிக்க வேண்டியது. தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க, தேர்தல் ஆணையம் நேர்மையா நடக்கிறதால மட்டும்தான் தமிழ்நாட்டை பிஜேபி ஒன்னும் ஜெயிக்க மாட்டேங்குது. பிஜேபி அப்படியா? அடாடா, அவங்க அப்ப தமிழ்நாட்டுல தேர்தல் ஆணையம் நடக்கிறதுனால பிஜேபி வரல. இந்தியா முழுக்க தேர்தல் ஆணையம் அப்படி நடந்தா இந்தியா முழுக்க வராது. நீ வேற லாஜிக்ல கொண்டு போய். வேற லாஜிக் இல்ல, உங்க லாஜிக்ல தான் நானும் சொல்றேன். இங்க நியாயமா நடக்கிறதுனாலதான் பிஜேபி ஜெயிக்கிற. எல்லா ஊர்லயும் நியாயமா நடந்தா எல்லா ஊர்லயும் ஜெயிக்க. அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லுங்க, எனது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்ல உங்க மூலமா. நிறைய விஷயங்களை பேச முடியும். ரொம்ப நன்றி சார். வணக்கம், நன்றி.